மகளே, கேரளா லாட்ரிக்கான ஒரு கணிப்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறது மாதிரி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகே, பற்றி நம்ம 11/5/2026க்கான ஒரு கணிப்பு தான் நண்பர்களே நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 10ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-16 நடிச்சிருக்கீங்க. நம்ம ஆல் போர்டில் 7 அல்லது 0 எடுத்தோம். ஆனால் 7ஆம் நம்பர்லாம் மார்க் பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் வந்தது பற்றி நமக்கு ஏ போர்டில் வந்திருக்கு. ஓகே, நம்ம எடுத்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 டேஸில் நம்ம எடுத்த நம்பர்ஸ் கொஞ்சம் போர்டு மாறி தான் வருது. ஓகே, நம்ம இனிமேட்டுக்கு வேறு பேட்டர்ன் ட்ரை பண்ணலான்னு நம்ம புது பேட்டர்ன் தான் நம்ம எடுத்து வந்திருக்கோம். ஓகேவா? ஏன்னா நம்ம அந்த பேட்டர்ன் எடுக்கிறோன்னா நமக்கு நம்பர்ஸ் எடுத்தும் பிரோஜனம் இல்லாமல் இருக்கிறனால நம்ம வேறு பேட்டர்ன் நம்ம எடுத்துருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாட்டுவாங்க. நம்ம குடிசத்தில் ஒரு நல்ல பேட்டர்ன் எடுத்து நம்ம ஒரு அருமையான ஒரு வினிஸ் கொடுத்துடலாம். ஓகேவா? ஓகே நண்பர்களே, நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் தேதிக்கான கணிப்பை பார்க்குறதுக்கு நீங்கள் கேரளா அண்ட் இயர் பற்றின நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் பார்த்தீங்கன்னா 99,433,11,327 இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் சேவ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேஎல் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணிங்கன்னா அவங்க புக்கிங் டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரேட் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். இவங்ககிட்ட நீங்கள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கொடுத்துருவாங்க. ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் தான், நம்பி நம்பர் வைக்கலாம். ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம ஒரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்குன்னு பார்த்தலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 438 இந்த 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். 438 போட்டுக்கிறோம். இதில் நம்ம டேன் ஆப்ஷனை போட்டு தான் நம்ம எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர் 356 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் புள்ளிக்கு முதற்கூடிய 2 நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் 1-8 கிடைச்சிருக்கு. 1+8 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 438 வச்சுட்டு நமக்கு 1-8 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 123. அந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 123 டேன் ஆப்ஷன் 356 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 5+7 கிடச்சிருக்கு. 5-7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 123 வச்சாடி நமக்கு 5-7 கிடச்சிருக்கு. 5ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டுலேயும் 7ஆம் நம்பர் நமக்கு பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 574. இந்த 574 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 574 டேன் ஆப்ஷன் 356 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 0-1 கிடச்சிருக்கு. 0-1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 574 வச்சுட்டு நமக்கு 0-1 கிடச்சிருக்கு. இதில் 0 நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டுலேயும் 1ஆம் நம்பர் நமக்கு பி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 0-16 டேன் ஆப்ஷன் 356 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 9-2 கிடச்சிருக்கு. 9+2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? 0-16 வச்சடியில் நமக்கு 9 அல்லது 2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட் எடுத்திருந்தோம். 438 வச்சடி நமக்கு 1, அடுத்து நமக்கு 5 அல்லது 7 நமக்கு பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடி நமக்கு 0-1 கிடச்சிருக்கு. மேக்ஸிமம் ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் வருது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கலாம். வந்துச்சுனாலும் பார்த்தீங்கன்னா 0-9 வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளே. அந்த மாதிரி தான் கணிப்பில் வருது. உங்கள் கணிப்பில் வந்தால் டைப் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்கும். ஓகே, அடுத்தபடி நம்ம இன்னொரு ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் எப்படி எடுக்கணும்னு பார்த்தலாம். இது பற்றி நம்ம ஒரு 4 டேஸ் ரிசல்ட்டாக நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் 438 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். 438 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர் 136 போட்டு தான் நம்ம எடுத்துக்கிறோம். இதில் எப்பயும் போல் முதற்கூடிய நம்பர் நோட் பண்ணிக்கிறோம். இதில் 2-9 கிடச்சிருக்கு. 2+9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 438 வச்சாட்டி நமக்கு 2-9 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 123. இந்த 123 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். இப்போ 123 காஸ்ட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் 123 வச்சுட்டு நமக்கு 3+4 கிடச்சிருக்கு. 3+4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? இப்போ 123 வச்சாடி நமக்கு 3-4 கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 574. இந்த 574 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துருவோம். அதில் 574 காஸ்ட் ஆப்ஷன் 136 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதலுடைய நம்பர் 6-0 கிடச்சிருக்கு. 6-0 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா?
நம்ம வந்து 574 வச்சுட்டு நமக்கு 6-0 கிடச்சிருக்கு. இதில் வந்து 0 நம்பர் நமக்கு ஏ போர்டுலையும் சி போர்டில் நமக்கு 6ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0-16. இந்த 0-16 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஏன்னா 0-16 வச்சு எடுக்கலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா மதுரைக்குடி 2 நம்பர் 8 எப்படி 0 கிடச்சிருக்கு. 8-0 இதை நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா, நம்ம அந்த 0-16 வச்சு அடியில் நமக்கு வந்து 8-0 கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் பேட்டர்ன் வந்து எடுத்திருந்தோம். 438 வச்சுருக்கு. 2 அடுத்தபடி நமக்கு வந்து 4 பாஸ் ஆகிருக்கு. அடுத்து நமக்கு 6, அடுத்து 0 நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் 8 அல்லது 0 நம்பர் வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு பி போர்டுக்கு வரலாம்ங்கிற மாதிரி தான் இருக்குது. ஓகேவா, ஏன்னா பார்த்தீங்கன்னா அதிகமாக வரக்கூடிய நம்பர் பார்த்தீங்கன்னா 1-0 நம்பரும் வரலாம், அண்டு 8ஆம் நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தான் நம்ம வந்து சொல்கிறோம். கணக்குலேயும் அதிகமாக வர்ற மாதிரி இருக்குது. அதனால் நமக்கு வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு நம்ம வந்து எடுத்த நம்பரில் 2 அப்படி 9 வந்து எடுத்திருக்கோம். பி போர்டில் பி அண்ட் சி போர்டுக்கு நம்ம கொடுத்த நம்பரில் 0 அல்லது 8லேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஏ போர்டு அண்ட் பி போர்டில் ஏ போர்டுக்கு 2ஆம் 9ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரியும் பி அண்ட் சி போர்டில் 0-8 வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். உங்கள் நினைவில் வந்துச்சுன்னா பயன்படுத்துங்க நம்பளே. அப்படி இல்லாட்டி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஏபிபிசி ஏசிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டில் 2-9 வரனால நம்ம வந்து 20, 28, 90, 98 4 நம்பர்ஸ் மட்டும் நம்ம கொடுத்துருக்கோம். வேறு கணக்கு உங்கள் கணிப்பில் வேறு நம்பர் வந்தாலும் வேறு போர்டில் வந்தாலும் நீங்கள் மாற்றி ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கோம். ஓகேவா, உங்கள் கணிப்பில் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஓகேவா, ஓகே மேலே இன்றைக்கான ஒரு பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்தலாம். ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 0-16. ஓகேவா, 0-16 பார்த்தீங்கன்னா ராஜா பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8-6 கொடுத்துருக்காப்புல. அதில் 6ஆம் நம்பர் சூப்பராக ஒரு நியூஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. விஷ்ணு பிரபு அவங்க பார்த்தீங்கன்னா ஆல்போர்டுக்கு 8-6-5-0 கொடுத்துருப்பாப்புல. இதில் வந்து 6ஆம் நம்பர் அண்டு 0 பார்த்தீங்கன்னா 2 நம்பர் சூப்பராக வந்து நியூஸ் வந்து கொடுத்துருப்பாப்புல. மேட்ச் பண்ணி ஒரு நல்ல ஒரு வினியாக இருந்திருக்கும். மணிகண்டன் அவர் பார்த்தீங்கன்னா 306 கொடுத்துருப்பாப்புல. ஆனால் ஒரு நல்ல ஒரு கணிப்பு தான். பிபிசி போட்டு ஒரு நல்ல வீட்டாக இருந்திருக்கும். அடுத்து ராதாகிருஷ்ணன் அவர் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு சிங்கிள் ஷாட்டில் வந்து 0 எடுத்துருக்காப்புல. ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் வந்துருச்சு. ஆனாலும் சூப்பராக வந்து ஒரு சிங்கிள் நம்பர் எடுத்துருக்காப்புல. சௌதராஜன் வந்து சி போர்டுக்கு 7-1 கொடுத்துருப்பாங்க. ஆனால் வந்தது பி போர்டில் வந்திருக்கு. நவீன்குமார் வந்து 70-07 கொடுத்துருக்காப்புல. ஆனால் ஒரு 1 அல்லது 6 போட்டிருந்தப்பலாம் இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும் நம்மளே. ஓகே மேலே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மேட்ச் பண்ணி வரணும்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங்காக இருந்திருக்கும். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ லைக்கே பண்ணி வச்சுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி வச்சுங்க. ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான ஒரு சிறப்பான ஒரு கணிப்போடு நம்ம வந்து சந்திப்போம். ஓகேவா.